worship you. You are here, working in this place. I worship you. I worship you. You are here, moving in our midst. I worship you. I worship you. You are here, working in this place. I worship you. I worship you. You are waymaker, miracle worker, promise keeper, light in the darkness. My God, that is who you are. You are waymaker, miracle worker, promise keeper, light in the darkness. My God, that is who you are. You are here, touching every heart. I worship you. I worship you. You are here, healing every heart. Oh, I worship you, Jesus. I worship, you're turning lives around. You are here, oh, turning lives around. I worship you. I worship. You're mending every heart. You are here, and you're mending every heart. I worship you, yeah. I worship you, Lord. And you are waymaker, யோவேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 76வது வசனம். யோவேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 76வது வசனம். திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகுது. கையை ஊத்து ஒரு அல்லையா சொல்லுங்க. தூங்குறவங்க ஒரு அல்லையா சொல்லுங்க. காலையில வந்து தூக்கிறோம். ஹல்லேலூயா. முந்தைய ஆதிலே முகம் தெரியும், இப்ப நல்லா மூஞ்சியை முடிச்சுட்டு சோதரங்க நல்லவங்க அப்படின்ற மாதிரி இருந்துடாம ஒரு நாள் தூங்கல பாஸ்டர் இருக்குதா நல்ல பிரசன்ஸ் இருக்கு அப்படின்றாங்க. ஹல்லேலூயா. பிரசன்ஸ் எல்லாம் கவனிங்க. நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. தலைப்பு இயேசு கிறிஸ்து நம்மை நடத்தி வந்த கர்த்தர். இயேசு கிறிஸ்து நம்மை நடத்தி வந்த கர்த்தர். இந்த தலைப்பு தான் இன்னைக்கு ஒரே ஒரு பாயிண்ட் தான் பேச முடியும். ஒரு பாயிண்ட் தான், அவ்வளவுதான். அரை மணி நேரம் தான் செய்தி. இந்த நாள் கண்டிப்பாக சரித்திரத்திலே பொறிக்கப்பட வேண்டிய நாள் இன்னைக்கு. ஏன்னா இது போல ஒரு நாட்கள் இதற்கு முன்பு நடந்தது இல்லை. ஆனால் ஒரு காலத்தில் நடந்தது. சரியா எனக்கு ஆண்டு ஞாபகம் இல்லை. 2020 போல 10-10 என்று நினைக்கிறேன். என்னன்னா அந்த வாட்ஸ்அப் அனுப்பிச்சிருந்தாங்க. அந்த ஆண்டிலே அந்த ஒரு கால திட்டத்திலே இதே போல சேம் ப்ராப்ளம், ஒரு பயங்கரமான ஒரு வியாதி வந்தபோது எல்லாரும் மாஸ்க் பண்ணியிருந்தாங்க. தேசத்தில் எல்லா மால் தியேட்டர்ஸ் எல்லாமே க்ளோஸ் பண்ணப்பட்டிருந்தது. எல்லா இடங்களிலும் இந்த மாதிரி எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி தேசமே ஸ்தம்பித்த நிலையில இருந்தது. அந்த ஒரு காலத்திட்டம். அதை போய் பார்க்கும்போது அந்த போட்டோஸ் எல்லாம் பார்த்தேன். ஆச்சரியமா இருந்தது. எல்லாரும் வண்டியில போறாங்க, எல்லாம் அந்த சார்ட் வண்டியில போறாங்க, எல்லாரும் கவசம்
ஹாஸ்பிட்டல்ல பார்த்தா மோர் க்ளோஸும் பெரிய பெரிய சர்ச்சைக்கு போறாங்க. ஸோ அப்போ எல்லாமே க்ளோசிங், ஆல் க்ளோஸ்டு மார்க்கெட் க்ளோஸ் என்று சொல்லி எல்லாம் போட்டிருந்தாங்க. அது ஆச்சரியமா, இப்போ ஏற்கனவே ஒரு பாதை நடந்தது, அந்த பாதையில் அன்னைக்கு அவ்வளோ பேர் இருந்திருக்கிறாங்க. இன்னைக்கு நாமும் இந்த பாதையில கடந்து வந்திருக்கிறோம். இந்த 2020 இப்படிப்பட்ட ஒரு அனுபவம். இன்னைக்கு நாமளும் அந்த பாதையிலே கடந்து போயிருக்கிறோம். ஆகிலும் இந்த பாதையிலே கடந்து போன அநேக நபர்கள் இன்னைக்கு அநேக பேர் உயிரோடு இல்லை. தேவன் நம்மை கிருபையாய் வழிநடத்தி வந்து திரும்பவும் தேவ சமூகத்தில் வந்து அமரும்படியான சாங்கியத்தை கொடுத்தபடினால கையை விட்டு வரலே சொல்லுவோம். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொன்ன வசனம் பாருங்க, துதிப்பீர்கள். துதிக்கணும். இந்த மாசம் என்ன மாசம்? துதிங்க. நல்ல ஆண்டவர் துதிங்க. ஆண்டவரே, நடத்தி வந்தீங்க 6 மாசமா. எத்தனையோ ஒரு தொற்று நோயில் இன்னும் ஹாஸ்பிட்டல் இருக்கிறாங்க, எத்தனையோ ஒரு மரித்து போனாங்க, எத்தனை பேர் இந்த பயத்தில் இருக்கிறாங்க. எங்களை பக்கத்துல எல்லா பக்கம் வந்தது, ஆனால் எங்களை அந்த தொற்று நோய் அணுகாமல் பாதுகாத்தீரே என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்யணும்? கர்த்தரை துதிக்கணும். இந்த மாசம் என்ன மாசம்? துதிக்கிற மாசம். அதான் சொல்ல, உங்கள் தேவனாகிய கர்த்தரின் நாமத்தை துதிப்பீர்கள். துதிக்கணும். தாவீது சொல்றான், நான் எப்பொழுதும் நான் கர்த்தரை என்ன செய்வேன்? நான் கர்த்தரை எப்பொழுதும் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். அவர் துதி எப்பொழுதும் என் இருக்கும். நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவர் குறை சொல்லாம இன்னைக்கு ஆண்டவர் ஜீவனை கொடுத்திருக்காங்க. நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டே இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. துதிக்கிற மாதம். ஏன் துதிக்கணும்? அதிசயமாய் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். யோவேல் சொல்லும்போது கர்த்தர் என்னை நடத்தி வந்தார் என்று சொல்லல, அதிசயமாய் நடத்தி வந்தார். ஜனங்களை பாருங்க, இது ஜனங்கள் சொல்லுகிற வார்த்தை. ஜனங்களை தேவன் என்ன செய்கிறார்? அதிசயமாய் நடத்தி வந்திருக்கிறார். அதிசயம் என்றால் என்ன? அதிசயம் என்ற வார்த்தை யாருக்கு பொருந்தும்? ஒருவன் அதிசயமாய் நடத்தப்பட வேண்டும் என்றால் சாதாரணமான மனுஷனால் அதிசயமாய் நடத்தப்பட முடியாது. அதிசயம் என்ற வார்த்தை ஒரு தேவர்களுக்கு சொந்தம் அல்ல. அதிசயம் என்ற வார்த்தை தூதர்களுக்கு சொந்தம் இல்லை. அதிசயம் என்ற வார்த்தை ஒரு ஆளுகைக்குரியவர்களுக்கோ அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கோ சொந்தம் இல்லை. யோவேல் சொல்லும்போது அவர் என்னை அதிசயமாய்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார். அப்ப அந்த அதிசயம் என்பது என்ன? நியாயாதிபதியின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே அங்கே ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் காண முடியும். மனோவா தேவ சமூகத்திலே காத்திருந்து ஆண்டவருக்கு என்று சர்வாங்க தகன பலிகளை செலுத்தி விட்டு அமர்ந்திருந்து அவன் கேட்பான், ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே உம்முடைய நாமம் என்ன என்று கேட்கிறார். What is your name, Lord Jesus என்று கேட்கிறார். ஆண்டவரே உம்முடைய நாமம் என்ன? அவர் சொல்றார், it is a name of wonder. என் நாமம் அதிசயம். கையோடு சொல்லுங்களேன். அல்லேலூயா. அவர் நாமம் என்ன? அதிசயம். அதிசயம் என்ற நாமத்தை உடையவர் தான் நம்மை அதிசயமாக நடத்த முடியும். அல்லேலூயா. ஏசாயா 9:6 சொல்லப்பட்டிருக்கிறதா, அவர் நாமம் அதிசயம், அரசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்று சொல்லப்பட்ட நாமத்திலே முதல் தரமான நாமம் என்ன நாமம்? அதிசயம். ஆண்டவர் நம்மளை எப்படி நடத்தி வந்தாரா? அதிசயமாய். நான் சொல்லுவேன், இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் அதிசயமாய் நடத்தின அதே ஆண்டவர் இன்றைக்கு நம்மையும் இந்த 6 மாதத்துல அதிசயமா நடத்தி வந்திருக்கிறார். எத்தனை பேர் கைவிட்டு அல்ல சொல்ல முடியும்? அல்லேலூயா. அதிசயமா நடத்தினார். அதிசயம் ஏன்? அப்ப வாட் இஸ் தி சிச்சுவேஷன்? என்ன சூழ்நிலையை ஆண்டவர் அதிசயமா நடத்தி வந்திருக்கிறார்? யோவேல் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் பாருங்க. 9 இருந்து வாசிக்க போறோம். யோவேலின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 9வது வசனம். கவனிங்க. போஜன பலி, பானபலியும் ஒரு நல்ல கவனிக்கிறீங்களா? அந்த கால திட்டத்துல ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை அதிசயமாய் நடத்தி வந்தார் என்று யோவேல் சொல்லுகிற அந்த காலத்துல ஜனங்களுடைய நிலை என்ன தெரியுமா? நம்பர் 1 போஜன பலி, பானபலி, கர்த்தருடைய ஆலயத்தை விட்டு அச்சு போச்சு.
அப்ப அதே சூழ்நிலை அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சர்வாங்க தகன பலிகள், சோத்திர பலிகள், ஆராதனை முறைகள் எல்லாமே சர்ச்சை விட்டு அற்று போயின. இன்னைக்கு அதே நிலைதான், அற்று போச்சு, எல்லாமே இல்லாம போச்சு 6 மாசம். இரண்டாவது, கர்த்தரின் ஊழியக்கார ஆசாரியர்கள் என்ன செய்கிறார்களா? துக்கிக்கிறார்கள். அப்ப துக்கத்தோடு தான் இருந்த 6 மாசம் எல்லா ஊழியரும் துக்கத்தோடு இருந்தமா, வேதனோடு கூட இருந்தமா, ஆளே வத்தி போயிட்டு. அநேகர் கேட்டாங்க, பாஸ் நீங்க தானா அப்படின்னு. ஏன்னா அந்த அளவுக்கு ஆள் வெளிச்சு ஒண்ணுலாம் போனோம். ஏன்னா என்ன ஏன் இப்படி வெளிச்சு போனான்னா துக்கம். ஐயோ தேவனுடைய ஆலயம் இல்லையே, ஆண்டுடைய ஆலயத்தை நீக்க முடியல, எவ்வளவு துக்கம். உடைந்த மனது, எங்க வேணாலும் நிக்கிறது இழந்து போன தப்பு. ஆனா தேவனுடைய ஆலயத்தில் வந்து நிக்கிற அந்த ஒரு சாக்கியத்தை இழந்து போனவே என்று துக்கம் அந்த காலத்தில் இருந்திருக்கிறது. சொல்ற பாருங்க, ஆசாரியர்கள் சுக்கிக்கிறார்கள், துக்கத்தோடு இருக்கிறான். இந்த காலத்திட்டத்தில் ஆண்டவர் சொன்னார் அந்த வார்த்தை. யோகர் சொல்றான், உன்னை அதிசயமாய் நடத்தி வந்தேங்கிறார். எல்லாம் நின்று போச்சு, பலி நின்று போச்சு, சோத்திர பலி நின்று போச்சு, ஆராதனை நின்று போச்சு, பைபிள் ஸ்டடி நின்று போச்சு, தோசை நின்று போச்சு, எல்லாமே உபவாச கொடுக்க இல்ல, எல்லா கொடுக்கலையும் நின்று போனது. ஊழியக்காரர் என்ன செய்கிறார்கள்? துக்கிக்கிற ஒரு நிலை. வாசிக்கணும் தோசனம் 10 வசனம். வயல்வெளி பாழாயிற்று. வயல்வெளி என்று இருதயம் தான் வயல்வெளி. எல்லாம் பாழாய் போச்சு. எல்லா இதயத்துல வசனம் இல்லை, விதைக்கப்பட முடியல, விளைச்சல் அளிக்கப்பட்டது. புது திராட்சரசம் பற்றி பற்றி எண்ணெய் அப்படின்னா ஒன்று எந்தவித ஆசீர்வாதங்களும் இல்லை. எல்லா வீடுகளிலும் எல்லா ஆசீர்வாதம் இல்லை, எல்லாம் ஒண்ணு இல்லைங்க. வயல்வெளி பாழாய் அப்படின்னு என்ன அர்த்தம்? வேலை சரியா இல்லை, தொழில் இருக்கிறது எதுவுமே சும்மா கடையை வச்சிருப்பாங்க, அந்த கடையில் ஏதோ வருமானம், அந்த கடை இல்லை. புது திராட்சரசம் வச்சு போயிட்டுனா அன்னன்னைக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதம், ஒவ்வொரு நாளும் ஏதாச்சும் ஒண்ணு கிடைக்கும். தேவன் தரக்கூடிய ஆசீர்வாதம் எல்லாம் போச்சு. வசனம் போச்சு, வார்த்தை போச்சு, பிரசங்கம் போச்சு, போதங்கள் போயிட்டு எல்லாம் இழந்து போன நிலை. எண்ணெய் மாண்டு போயிட்டு. என்னைனா அபிஷேகம், அபிஷேகம் இல்லாம போச்சு. அதே நிலைதான் இன்னைக்கும். தேவன் நாம் நினைக்கிறோம் இன்னைக்கு நமக்கு இந்த காலம், ஏற்கனவே அந்த காலம் வந்திருக்கு பாருங்க, எல்லாமே இல்லாம போச்சு. கோதுமை 11 வசனம். கோதுமை வார்கோதுமை இல்ல அப்படின்னா என்னதான்? வீட்டுல அரிசி பருப்பு எந்த வீட்லயும் இல்ல, எது இல்ல, ஒண்ணுமே இல்லாம போச்சு. திராட்சை தோட்டக்காரர்கள் தொழிலுக்குரிய காரியங்கள் அறுப்பு அழிந்து போயிட்டு. அவர் ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய அறுப்புனா எனக்கு ஒவ்வொரு மாசமும் இவ்வளவு வந்துடும், 40,000 சம்பாதிக்க 40,000 வந்துடும். அறுப்பு இல்லை. தொழில மாசம் வருமானம் வரும் இல்ல, எதுவுமே இல்லை. இது விசுவாசிகளுக்கு மாத்திரம் அல்ல, ஊழியக்காரருக்கு அதுதான். நினைச்சு பாருங்க, எந்த வருமானம் இல்லை. காணிக்கை வருகை என்று சொன்னால் மாத காணிக்கை எடுத்து மொத்தமாக எடுத்து பிரிச்சு அதை எல்லாத்துக்கும் இந்த 2 காரியங்கள் அதில் கொஞ்சம் கொடுப்போம், 10வது என்று சொல்லி சபையினுடைய ஊழியத்தினுடைய ஊழியக்காரர்களுக்கு அவங்களுக்கு நான் என்ன செய்ய முடியும், ஆஃபரை கொடுக்கணும். அது இல்லை. பல காரியம் எல்லாத்தையும் எடுத்து எதுவுமே, அதாவது அறுப்பு அழிந்து போய் ஒன்றுமே இல்லை. அதே போல எல்லாருக்கும் யாருக்கும் எதுவுமே இல்லை. சொல்ல போனா மற்ற கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் ஏதோ ஒரு சம்பளம், அதுலயும் 30% பிடிச்சிட்டு கொடுத்துருந்தாங்க. உலகத்தில் சொல்ல 30 பிடிச்சிட்டு கொடுக்குறாங்க. நாங்க அப்படி இல்லை, பிடிச்சிட்டு பிடிக்காம கொடுக்கணும். அதுல 30% அந்த மாதிரி ஒரு காரியங்கள் இல்லை. எந்த ஒரு செயல் எல்லாமே அழிந்து போன நிலை. 12 வசனம். திராட்சை செடி வதங்கி ஆளெல்லாம் எல்லாம் வதங்கிட்டோம். ஆமா, திராட்சை செடி யாரு? நீங்க எல்லாம் நானும் என்ன திராட்சை செடி தான். 6 மாசம் என்ன செஞ்சுட்டோம்? அப்படியே ஆள் சொதங்கி போய் வதங்கி சாரம் வச்சு அத்தி பழத்துல இருந்தாலும் சாரமே இல்லாம ஒண்ணுமே இல்லாம செந்தே இல்லாம போயிட்டு அதுல பெருச கிச்சிலி பழி செடிகள் எல்லாம் வாடி சந்தோஷமா யாராவது நான் வீட்டுல ரொம்ப சந்தோஷமா இருந்தேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? பெற்றோர்கள் பிள்ளைகள் விட்டுருக்கு, அது மாதிரி நிம்மதியா சந்தோஷம். அப்பாடா விட்டாங்கப்பா, நமக்கு லீவு கிடையாது, வேலை கிடையாது, ஸ்கூல் கிடையாது, ஒண்ணு கிடையாது. நினைச்சேன்னா நான் தூங்குனே இருந்துச்சோம், அதே நேரத்துக்கு நேரம் மம்மி போடவே சாப்பிட்டோம், அது இருக்கும் பிரச்சனை. அவங்களுக்கு கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம நான் எவ்வளவு சூழ்நிலை இருக்கணும் அதெல்லாம் எனக்கு தெரியாது. காலையில் எனக்கு கொடுக்க வேண்டியத, எனக்கு படைக்க வேண்டிய போஜனத்தை நீ படைத்தே ஆக வேண்டும், இல்லைன்னா நல்ல மம்மியே இல்லை, நல்ல அப்படி இல்லை என்று குறை சொல்றது எவ்வளவு பேச்சு ஆகிட்டோம்.
நான் அதாவது சொல்லுவேன், இந்த லாக்டவுன் நம்முடைய பிள்ளைகளுடைய சுபாவம் என்ன என்பதை நமக்கு காட்டிவிட்டது. கையை வந்து யாரும் சொல்லுங்க, பிள்ளைகள் சொல்லுங்க, இந்த லாக்டவுன் எங்க அப்பா அம்மாவுடைய சுபாவம் என்ன என்பதை எங்களுக்கு காண்பித்து விட்டது. இந்த லாக்டவுன் சொந்த பந்தங்கள், சொந்த பந்தங்கள் உருப்படியாக போன் பண்ணுறாங்களா? ஆரம்பத்தில் போன் பண்ணியிருப்பாங்க இல்லையா? சாட்சியில் பார்த்தாங்க, எப்படி இருக்கீங்க, அப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்பான். ஒரு மாசம் போன அடுத்து போன் பண்ண ஏதாவது கேட்டுருவாங்க. அந்த மாதிரி அப்படியே ஒரு சூழ்நிலைகள், சொந்த பந்தங்கள் எல்லாம் மாற ஒரு சூழ்நிலை. சந்தோஷமே இல்லை. மனுபுத்திரை விட்டு ஒளிந்து போச்சு. சந்தோஷம் இல்லாத நிலை. 13ஆம் வசனம், கவனிங்க, ஆசாரியர்களை ரெண்டெடுத்து புலம்புற நேரம் பலிபீடத்தில், இங்க பணிவிடை ஆலயத்துடைய பணிவிடைக்காரர்கள் அலருங்கள். அலருங்க என்ன அர்த்தம்? பலிபீடத்தில் பணிவிடைக்காரர் யாரு என்று சொன்னால் மைக்கு, ஆம்பிளிஃபையர், காணிக்கை பெட்டி, உடல் ஊழியர்கள் எல்லாம் சத்தம் போடுது. ஒண்ணுமே இல்லையா, நான் என்ன செய்யும்? நினைச்சு பாருங்க, இந்த வாழ்க்கையில ஆஃபரிங் பாக்ஸ் இது வரைக்கும் இல்லாம இல்ல, மைக் யூஸ் பண்ணாம இல்ல, இதெல்லாம் பேசாம இருந்திருக்கு 6 மாசம். ஸ்பீக்கர், மைக் எப்படி இருக்கு நினைச்சு பாருங்க. எல்லாம் நிறுத்தப்பட்டது. உங்கள் தேவனுடைய ஆலயத்தில் போதன பலியும் பான பலியும் செலுத்தப்படாமல் நிறுத்தப்பட்டது. நிறுத்தப்பட்டதா? நிறுத்தப்பட்டு போச்சு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் தேவனுடைய ஜனங்கள் இருக்கிறாங்க. அந்த ஜனத்தை பார்த்து தான் இவர் சொல்றாரு. என்ன வசனம்? இப்ப யோவேல் 2:26ல, ஆனா இவங்க மட்டும் எப்படி சாப்பிட்டிருக்காங்க? சம்பூர்ணமாய் சாப்பிட்டிருக்காங்க. திருப்தி அடைந்து அதிசயமாய் நடத்தி வந்திருக்கிறார். எதுவுமே இல்ல, ஆனா எல்லாத்திலையும் திருப்தி. எந்த வரவுமே இல்ல, ஆனா எல்லாத்திலையும் திருப்தி. நடத்தினாங்க 6 மாசத்துல. சொல்லுங்க, நான் சம்பளம் வாங்கல, தொழில் எந்த வருமானம் இல்லை. என்னன்னு தெரியல. எப்படி நான் சொன்ன மாதிரி அநேகர் போன் பண்ணி கேட்கும் போது சொன்ன வார்த்தை தான், அதிசயமாய் ஆண்டவர் நடத்துறார் பாஸ்டர். அந்த வார்த்தை ஏன் அதிசயங்கள் யாருக்கு சொந்தம்? ஆண்டவருக்கு சொந்தம். அதிசயமா நடத்துறாரு. இந்த மாதிரி சம்பவம் இதை தாண்டி வந்திருக்கோம். எல்லாம் ஒன்றும் வாழ்நாள் சாப்பிடவே இல்லை, பட்டினியாக கிடந்தோம், அப்படியே கண்ண முடியும் வேதனையோடு எச்சி மொழி இருந்தோம். ஒருத்தர் சொல்ல முடியுமா? மற்ற நாளில் கூட இருந்திருக்கலாம். ஜென்ரல் நாளில் கூட பாருங்க, சாப்பிடாம சில சூழ்நிலை இருந்தாங்க. இந்த லாக்டவுன்ல அப்படியே பொத்தி ஒரு 4 காய் வாங்கினாலும் 4 தடவை கழுவி, அந்த 4 காய் 2 நேரத்துக்கு வச்சு குழம்புகளை யாராவது கொட்டுனீங்களா? அப்படியே இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணு அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அது திருப்தி இருக்கும், சாட்டிஸ்பேக்ஷன், திருப்தி. அதான் அதிசயமாய் ஆண்டவர் நடத்தி வந்தார். ஐயோ எல்லாம் சொல்லுங்களேன். அது இல்லையா நிச்சயமா சொல்ல முடியும். 6 மாசம் எப்படிங்க பொண்ணு என்ன, அதாவது எப்படின்னு எனக்கு தெரியல, ஏதோ போயிடுச்சு, ஏதோ இல்லை. ஆண்டவர் நம்மை அதிசயமாய் நடத்தி வந்திருக்கு. அதிசயம் நடத்தி வந்த காரியம் அதிசயமானது. உபாகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 11-12 வசனத்தை நீங்கள் பார்க்கும்போது அதை நன்றாக புரிந்து கொள்ளணும். அல்ல கவனிங்க. உபாகமம் 32:11-12 தலைப்பு. இன்னைக்கு நம்ம எடுக்கிற தலைப்பு, முதல் தலைப்பு, உன்னை அதிசயமாய் நடத்தி வந்தவர். கையோட்டி அதை சொல்லுவோம். இயேசு கிறிஸ்து நடத்தி வந்தவர் என்ற பார்வையிலே முதல் தலைப்பு, உன்னை அதிசயமாய் நடத்தி வந்தார். கவனிங்க. கழுகு தன் கூட்டை கலைத்து அசைவாடி குறித்து போகிறது போல. 12ஆம் வசனம் கவனிங்க. கர்த்தர் ஒருவரே அவனை வழிநடத்தி. அப்ப ஆண்டவர் ஒருவரே நம்மை வழிநடத்தி வந்திருக்கிறார். சொல்ல முடியும், ஆமென் சொல்லி. அல்லேலூயா. அதிசயத்துல முதல் காரியம் என்னன்னா, அதிசயமாய் நடத்துவதில் முதல் காரியம், எனக்கு மாமா வீட்டுல இருந்து, சித்தப்பா வீட்டுல இருந்து, அண்ணன் வீட்டுல இருந்து, தம்பி வீட்டுல இருந்து, சொந்த பந்தத்துல இருந்து அவங்க தான் நடத்தினாங்கன்னு சொல்லாம, இயேசுவே உன்னை நடத்தி இருக்கிறார். ஒருவரே நடத்துவது அதிசயம். அல்லேலூயா. நான் சம்பாதிக்கிறேன், என்னால தாங்க முடியல, எங்க வீட்டுல 3 பேர் சம்பாதிக்கிறோம், இதெல்லாம் இல்லை.
ஒருத்தர் சம்பாதிக்கனாலும், எந்த சம்பளம் வரனாலும், எந்த தொழில் இல்லைனாலும் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை அவர் ஒருவரே வழி நடத்தினார். அவர் ஒருவராய் வழி நடத்துவது அதிசயம். புண்ணிய தேவன் அவரோட, அவருக்கு சப்போர்ட் யாருமே இல்லை. அவருக்கு சப்போர்ட் யாருமே இல்லை, ஒருவர். இஸ்ரவேல் ஜனங்களை அப்படித்தான் நடத்தினார், ஒருத்தர் தான் நடத்தினார். யாரையும் சப்போர்ட்டுக்கு ஆண்டவர் கூப்பிடல. நம்ம சொல்லுவோம், எனக்கு சப்போர்ட்டுக்கு ஒருத்தருமே இல்லை. அதாவது சொல்லுவாங்க, இருக்கிறாங்க, இருந்து யாரும் ஒன்றும் உதவி செய்யல. இருக்கிறாங்க, செய்ய முடியும், செய்யல. நான் சொல்லுவேன், இந்த மாதிரி உதவி செய்யற நபர்கள்லாம் நம்ம பார்க்க கூடாதுங்கிறதுக்காக கதவையும் அடைச்சுக்க, ஜன்னலை அடைச்சுக்க, என்ன நோக்கி பாருன்னு சொல்லி அவரே நம்மை நடத்தும்படியாய், அதிசயமாய் நடத்தும்படியான ஒரு சூழ்நிலைகளை கொண்டு வந்து அதிசயமாய் நடத்துகிறவர், நடத்துவார், நடத்தினார். ஆமென், அல்லேலூயா. இந்த 14 வருஷத்துல பாருங்க, இதுதான் ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை. 11 கழுகு தன் கூட்டை கலைத்து. கவனிங்க, இதெல்லாம் தேவனுடைய வழி நடத்துதல் அதுக்குள்ள இருக்கிறதை நான் பார்க்கணும். கழுகு தன் கூட்டை கலைத்து. As the eagle stirred up her nest. கழுகு தன் கூட்டை கலைக்கிறான். கழுகு அழகா ஒரு கூட கட்டுச்சு. ரொம்ப உயரமான இடத்துல கட்டும், கண்மலையில பாறையில போய் மேல போய் கட்டும். உள்ள எல்லாம் அழகா இருக்கும், அமர்வதற்கு ரொம்ப சாஃப்டா கட்டும். ஒன்னா கொண்டு வந்து முதல்ல சாப்பிட்டா வச்சு, பஞ்சு மாடு வச்சு, நார்கள்லாம் வச்சு கட்டிடும். ஆனா வெளியே கட்டும் பொழுது முள்ள கொண்டு வந்து வைக்குமா, முட்கள். என்னோட எந்த சர்ப்பங்கள் ஏறிய முள்ளு குத்திரும் அந்த அளவுக்கு. அந்த சர்ப்பங்கள் அதுல வரும்போது அந்த முள்ளு குத்துனாவே அந்த சர்ப்பம் அப்படி சொல்லி கிளம்புற அளவுக்கு அந்த முட்களுடைய தன்மை இருக்குமா. ஏன்னா முட்டை சாப்பிடக்கூடாது, குத்துவாங்க. எவ்வளவு கேர்ஃபுல்லா கொடுத்துருவாங்க. அவ்வளவு எளிதாக கழுகு கொஞ்சம் கையை விட்டு எடுக்கவே முடியாது, யாரும் எடுக்க முடியாது. அவ்வளவு பாதுகாவலோட கட்டணும். கட்டிடுச்சு. கட்டுன அந்த கூட்டை இன்னொரு நபர் பிரிக்க முடியாது. இன்னொரு பிரிக்க முடியாத இடத்துல கட்டுன அதே கூட்டை இந்த கழுகு என்ன செய்கிறது, மெதுவா கலைக்கு ஒன்னா எடுத்து குச்சி பார்க்குது. என்னது, அம்மாவே என்ன செய்யுது, கூட்டை கலைக்கிறாங்களே. அப்ப நம்முடைய சௌகரியம் உள்ள கொஞ்சம் சௌகரியமா வாழ்ந்த அந்த சௌகரியம் என்ன செய்யுது, குறைய ஆரம்பிக்குது. அந்த அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த கழுகு குஞ்சுகளுக்கு என்ன செய்கிறது, ஒரு கஷ்டம் உண்டாகுது, நெருக்கடி உண்டாகுது. நெருக்கடி கொடுக்கிறது யாரு, கழுகு, அம்மா. அதுபோலதான் எகிப்தில் இருக்கக்கூடிய ஜனங்கள் அங்கே வச்சிருந்தார் ஆண்டவர். அந்த கூட்டுக்குள்ள, எகிப்தாகிய கூட்டுக்குள்ள வச்சிருந்த அந்த கூட்டுக்குள்ள தன்னுடைய பிள்ளைகளாகிய இஸ்ரவேல் ஜனங்களை அதுல இருந்து வெளியே கொண்டு வரணும்னா அந்த கூட்டை கலைக்கணும். அந்த கூட்டை கலைஞ்சாதான் அவனுக்கு வெளியே வர முடியும். அப்ப கூட்டை கலைச்சும் போது உள்ள இருக்க ஜனங்களுக்கு பிரச்சனை வந்தது. ஆண்டுடைய பிள்ளைகளாக இருந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எகிப்தில பிரச்சனை வந்தது பார்வோனினால் அல்ல, ஆண்டவர் அதை அலோவ் பண்ணுகிறார். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் கூட சில பிரச்சனைகள் வந்திருக்கலாம். இந்த 6 மாதத்தில் நெருக்கங்கள் வந்திருக்கலாம், வருத்தங்கள், நெருக்கங்கள், போராட்டம் வந்திருக்கலாம். கர்த்தர் அலோவ் பண்ணி இருக்கிறார். எதுக்கு தெரியுமா, அந்த கூட்டிலிருந்து பிரிஞ்சு வெளியே வந்து தேவன் வைத்திருக்கக்கூடிய ஒரு காரியத்துக்கு நேராக ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும்படியாக அவன் தான் செய்கிறார். கையை வந்து அதை சொல்லுங்க. மற்றவங்க பாரு, மாடி வீட்டு நல்லா தான் இருக்கு, அவங்க தான் நல்லா இருக்காங்க, சும்மா இருக்கிறவங்க நல்லா இருக்காங்க, சலுத்து கொழுத்து போயிருக்காங்க. ஆனா எங்களுக்கு மட்டும்தான், ஏன்னா நாம இந்த இடத்துக்கு சொந்தமானவர்கள் அல்ல. பிரச்சனைகள், நெருக்கங்களை அங்கே அலோவ் பண்றார். So God will permit the troubles in Egypt. எகிப்தில கர்த்தர் அலோவ் பண்றார். அலோவ் பண்ணாதான் அவன் அங்கிருந்து என்ன செய்ய முடியும், வெளியே வர முடியும். அங்கிருந்து வெளியே வந்தாதான் அவர் நடத்த முடியும். ஆண்டவர் நடத்துவதற்குள்ள ஜனங்கள் வரணும்னா ஒரு பிரச்சனை வரணும். முதல்ல அதை செஞ்சிச்சு.
இரண்டாவது என்ன செய்யப்படுகிறது? தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி. as the eagle flutteth over the young. தன் குஞ்சுகளின் மேல் என்ன செய்யும்? அசைவாடி. அப்ப குஞ்சு பல்ல உட்கார்ந்துருக்கு, இந்த கழுகு சுத்தி அசைவாடுகள் சுத்தி சுத்தி வருது. அப்ப பாக்குது குஞ்சுகளா, இந்த தாய் பறவை நல்ல விங்ஸை விரிச்சு அழகா அந்த விங்கை அப்படி அடிக்காம கூட அழகாக இப்படி பறந்து வருது என்று அதை பார்த்து கொண்டே இருக்கிறது. அதற்கு எதற்கு சமானம் என்று சொன்னால், எப்படி தாங்கள் கூட்டை விட்டு வெளியே வந்து பறப்பது என்பதற்கான அடையாளம் கற்றுக் கொடுக்கிறது. அதுபோலதான் பரிசுத்த ஆவியானவர் ஜனத்தின் மேல் அசைவாடினார், ஜனங்களின் மேல் அசைவாடினார். ஜனத்தின் மேல் அசைவாடும் பொழுது என்ன வந்தது? வெளிச்சம் வந்தது. ஆதியிலே வார்த்தை இருந்தது இல்லையா? அது இருள் இருந்தது, ஜனத்தின் மேல் அசைவாடினார் என்று சொல்லுவோம். அசைவாடின பின்பு வெளிச்சம் வந்தது. பரிசுத்த ஆவியானவர் மேல் வீட்டறையிலே அசைவாடினார், வரங்கள் வந்தது. அதுபோலதான் இன்னைக்கு நம்ம மேலேயும் ஆவியானவர் அசைவாடுகிறார். ஏன்னா அபிஷேகத்தை நிரம்பி செபிக்கணும்னா பிரச்சனை வரும். பிரச்சனை இல்லைன்னா 3 நேரம் நல்ல சாப்பாடு கிடைச்சா நல்ல சாப்பிட்டு தூங்க வழிய கொஞ்சம் பிரச்சனைகள், சாப்பாடு வேற பிரச்சனைகள், நெருக்கங்கள் வருவது ஏன் எனக்கு வருதுன்னு சொல்லாம இந்த வேளையிலே ஆவியானுடைய அசைவாடுதலுக்கு விட்டு கொடுத்து நாம் என்ன செய்ய வேண்டும்? அசைவாட வேண்டும், செபிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இரண்டாவது காரியம். மூன்றாவது, அவைகளை தன் செட்டைகளின் மேல் வைத்து, as a eagle spreads out her wings and birds her young on them. அதாவது அவைகளை எடுத்து வைத்து பறக்குது. அதுக்கு என்ன அர்த்தம்னா, in teaching them to fly, எப்படி பறக்கிறது என்பதை நாம் மேல உட்கார வச்சு கற்றுக் கொடுக்கும். அப்படிதான் கற்றுக் கொடுக்குமா? அது போலதான் ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை வனாந்தர வழியாகவும் எல்லா வழியாகவும் எப்படி நடத்துவது என்று ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். அதுபோல நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் பிரச்சனையை பார்த்து பயப்படாத, பிரச்சனை வருவது எதற்கு என்று சொன்னால் தேவன் உங்களை நடத்த போகிறார். பிரச்சனை வருவது எதற்கு என்று சொன்னால் அபிஷேகத்தை நீ ஜெபிக்கணும். பிரச்சனை வருவது எதற்கு என்று சொன்னால் தேவனுடைய நடத்துதலுக்கு உள்ளாக வர வேண்டும். தாவீது சொன்னான், கர்த்தரின் மேய்ப்பனாய் இருக்கிறார், நான் தாழ்ச்சியிலேயே அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரை கொண்டு விடுகிறார், அவர் என் ஆத்துமாவை தேற்றி கர்தாசனம் ஓடணுங்க, என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். நடத்தணும், நடத்துதலுக்கு விட்டு கொடுக்கணும். ஆண்டவருடைய நடத்துதலுக்கு விட்டு கொடுக்கும்படியான ஒரு சூழ்நிலை. ஜனங்கள் எல்லாம் பிரச்சனை கொடுத்து வெளியே கொண்டு வர ஆண்டவர் நடத்துதலுக்கு வரும் பொழுது, இப்போ உங்கள்கிட்ட நான் ஒரு காரியம் சொல்ல போறேன். எகிப்திலிருந்து வெளியே வந்தவுடனே அவங்க எல்லாம் என்ன சாப்பிட்டாங்க என்று சொன்னால் உடனே சொல்லுவோம், தூதரின் அப்பத்தை மனுஷன் சாப்பிட்டா, பிராணிகள் சாப்பிட்டார்கள். இது 2 தான் சாப்பிட்டாங்களா, வேற எதுவும் சாப்பிடலையா? அப்படின்னா அது 2 மாத்திரம் சாப்பிடல. வெளியே வரும்போது எப்படி வர்றான்? ஆட்டு கடாக்கள் வருதா, ஆட்டு மந்தைகள் வருதா, பசுக்கள் வருதா, காளைகள் வருதா, எல்லாம் வந்துட்டாங்க இருக்குது. இன்னைக்கு காலையில் எழுந்திரிச்ச உடனே நமக்கு பால் வேணும் இல்லையா? பால் புத்தம், அதனாலதான் அதை லாக்டவுன் இல்லாம பால் புத்தம் திறந்து விட்டாங்க. சரியா? அப்படி அவங்க வெளியே போகும்போது அவங்களுக்கு பால் வேணும். பால் புத்து இருந்துச்சா? இல்ல. அவங்களுக்கு ரேஷன் கடை இருந்துச்சா? சீனி வாங்கி காப்பி போட இல்ல. சொல்ல கடையில் அரிசி பருப்பு இருந்துச்சா? இல்ல. ஆனா ஆண்டவர் வழி நடத்தும் போது ஆடு வருது. டெய்லி ஆட்டுக்கறி தின்றுக்கானா இல்லையா? பசுமாடு வருது, பாலை காய்ச்சி டேரக்டா குடிச்சுவாங்களா இல்லையா? ஆண்டவர் வந்து அப்படிப்பட்ட ஒரு வழி நடத்துதல். நம்முடைய அந்த பசுக்கெல்லாம் ரொம்ப பெருசா இருக்கும். அந்த மணி எல்லாம் 100 லிட்டர் கறக்கும். அது வாட்டுக்கு ஓப்பன் பண்ணிவிட்டு அது வாட்டுக்கு வரும். ஏன்னா அந்த பசுமாடை நான் பார்த்துருக்கிறேன். இருக்கிற பசுமாடுகள் மாடுகள்லாம் இங்கே மாதிரி வந்தது தோட்டமா இருக்கு. அது இவ்வளவு பெருசு. அந்த ஒரு ஹோட்டல் பார்த்தீங்கன்னா இதில் போட்டிருக்காங்க படத்தை. அது ஒன்லி ஃபார் மில்க்னு போட்டிருக்கோம். அங்கே வந்து எல்லாமே மில்கில் தான் ஸ்வீட்ஸ் எல்லாம் இருக்கும். எல்லாமே அந்த ஹோட்டல் போய் மில்க் ஸ்வீட்ஸ் அங்கே சாப்பிடுவோம். அங்கே சாப்பிட்டோம் எல்லாமே மில்க் தான். அந்த மடி பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெருசாக இருக்குது. ஒரு பெரிய அண்டாவை கீழே வச்சுட்டா
என்ன சொல்றாங்கன்னா அண்டாவை கீழே வச்சா பசுமான் பார்த்த உடனே ஆட்டோமேட்டிக்கா அது பால் போட்டுமா. நம்மளுக்கு நம்ம எதை காட்டுறோம், நம்ம ஊர்ல கண்ணுக்குடியை காட்டி அப்படியே ஒரு ரேஷன் காட்டி அப்பதான் கண்ணுக்குடியை பார்த்தா தான் என்ன செய்யும், பால் லேசா சுரக்க வரும். அதை குடிக்க மாதிரி படக்கில் விட்டுட்டு ஏமாத்தி குடிக்க. அங்க அப்படி இல்லை. அந்த அளவுக்கு அப்ப அந்த அளவுக்கு நல்ல பசுமாடு பால், பால்ல தயிர், பால்ல வெண்ணெய். என்ன வேணும்னா கற்பாறையிலிருந்து எண்ணெய் ஏற்றுமா. போட வசனம் போடப்பட்டிருக்கு வரிசையா பார்த்தீங்கன்னா கற்பாறையிலிருந்து எண்ணெய். மொத்தம் 9 ஆசீர்வாதங்கள் சொல்லப்பட்டிருக்கும். வயலின் விளையும் பலன், ஆட்டுப்பால், ஆட்டுக்கறி, கொழுமையான கோதுமை, திராட்சை ரசம், கண்மல தேனு, கற்பாறையிலிருந்து எண்ணெய். கற்பாறையிலிருந்து என்ன வந்திருக்குது, எண்ணெய், பசு எண்ணெய். இவ்வளவும் சாப்பிட்டுருக்கான். அதிசயமா இல்லையா ஆண்டவரு? 6 லட்சத்துக்கு மேல எல்லா பேரும் சாப்பிட்டுருக்காங்க. எல்லாம் போட்டுப்பாங்க. பசுவின் வெண்ணையும் ஆட்டின் பாலையும் ஆசானின் நெய்யும் ஆட்டுக்குட்டிகள், ஆட்டுக்கடை, வெள்ளாட்டுக்கடைகள், இவர்களின் கொழுப்பையும், கொழுப்பு கறி, கொடுமையான கோதுமை, திராட்சை ரசம் சாப்பிட்டா எல்லாத்தையும் சாப்பிட்றான். பசு நல்லா சாப்பிட்டு தான் வந்திருக்கான். வனாந்தரத்துல வரும்போதுதான் அந்த இல்லைன்ல குறைஞ்சிருக்கு. அப்பயும் வச்சிருக்கான், அப்பயும் கொண்டு போய் தான் இருந்தான். இன்னைக்கு வச்சிருக்க சாப்பிட்டு இருந்தான். பத்தல எக்ஸ்ட்ரா தான் அது மேல இருந்து சாப்பிட்டு அவ்வளவு ஆச்சரியமாக கணி நடத்தினார் பாருங்க. ஆண்டவர் அதிசயமாய் நடத்திருக்கிறார். நடத்துதல் என்பதற்கும் அதிசயமாய் நடத்துவதற்கும் வித்தியாசம். நடத்துகிறது என்றால் ஏற்கனவே போற பாதையில போறது. பாதை இருக்குன்னு அந்த ரோட்லயே போனா அது நடத்துது. அதிசயமாய் நடத்துதுன்னா அந்த பாதையில் நடத்தாம சங்கீதம் 78:13 எப்படி நடத்தினார் பாருங்க ஆண்டவர். அதிசயமாக நடத்துவதில் கடலை பிளந்து அவங்களை கலக்க பண்ணி. அப்ப கடலை பிளந்து புதுசா இதுவரைக்கும் யாருமே போகாத பாதையில நடத்துறார் அல்லவா, அதுதான் அதிசயம். கையை வந்து எல்லாம் சொல்லுவோம். இதுவரைக்கும் எந்த வழியில வராத உனக்கு வருமானம், எந்த வழியில ஏதோ எப்பொழுதுமே வருகிற வழி அல்ல, ஏதோ ஒரு புதுசா ஒரு வழியில தேவன் அங்க செஞ்சிருக்கு. அது வரைக்கும் நினைக்காதது. கடலை பிளந்து கணக்க பண்ணினா 14 வசனம் 14 பகலிலே மேகம், ராவிலே அக்கினியினாலும் அவர்களை. பகல்ல பூரா என்ன வந்துருச்சு, மேகஸ்தம். திபத்திலே வாட்ஸ்அப் வந்தது. திபத்திலே மேகம், மேல இருந்த மேகம் அப்படியே கீழே இறங்கி ரோட்ல நின்று நினைச்சு பாருங்க. மேகம் மேல இருக்காங்களா, அது அப்படியே நிக்குது. ஒரு ரோடு தெரியும், எல்லா லாரியும் வேன் எல்லாம் அப்படி நின்று எல்லாம் நின்று எல்லாம் செல்போன்ல வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து போக முடியல, மேகம் தடுத்து நிறுத்திருக்கு. அது மேகம் கலையிற வரைக்கும் அவங்க அப்படியே நின்றாங்க. ஏன்னா உள்ள நுழைய முடியாது, பயம். ஏன்னா மேகம் என்ன திடீர்னு தூக்கி போயிடுச்சுன்னா மேகத்துல மேல மேல போயிடுவாங்க, பயம் வந்துருக்கும். அப்படியே நின்று அதை வாட்ஸ்அப்ல எடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. ஆச்சரியப்பட்டேன். இதே மேகம் அப்படியே தலைக்கு மேல எல்லாரும் மேல நின்றுச்சா எப்படி இருக்கும். ஒரு வெயில் படாம நடத்திருக்கிறார். கொடை பிடிச்சு வெயில் போடாம இருக்கிறது நம்ம ஸ்டைலு. அந்த ஆண்டவர் மேகத்தினால் அப்படியே வச்சு வளைச்சு கொண்டு போறது அதிசயம். நம்மை அதிசயமாய் வழி நடத்தினார். அல்லேலூயா. அப்போ எல்லாமே அதிசயமா. இதுதாங்க அதிசயம். இவங்க வாழ்க்கையில நீ ஆண்டவர் கவனிச்சு கொள்ளுங்க. நம்ம ஆண்டவர் அதிசயமா நடத்த போறார். ஏற்கனவே நடத்திட்டாரு. நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. இன்னும் உடனே நம்ம என்ன நினைக்கிறோம், இனிமேல் இந்த தொழில வந்துடும், வருமானம் வந்துடும், இனிமேல் இந்த வேலையில வருமானம் வரும். நம்ம ஏற்கனவே நடந்து வந்த பாதை, அவனுக்கு ஏற்கனவே கடந்து வந்த பாதையிலே வருமானம் வரும், ஆசீர்வாதம் இருப்போம் என்பதை நிறுத்திவிட்டு ஆண்டவர் சொல்றாரு, அது வருதோ வரலையோ உனக்கு அதிசயமா எல்லாம் வரப்போகுது. கையை தட்டி மாத்திரம் மகிமைப்படுத்துவா. அதிசயமா 2 இடங்கள்ல தான் ஒரு அற்புதம் பண்ணார். சங்கீதம் 78:12 வசனம். அதை பாருங்க. அந்த இடத்துல அப்பதான் இங்க போடப்பட்டிருக்கோம். 12 எகிப்து தேசத்து சோவான் வெளியிலே, சோவான்கிற ஒரு வெளி, அந்த வெளியில தான் ஒரு அதிசயத்தை செஞ்சிருக்கிறார். சோவான் வெளி
அந்த இடத்துல அதிசயமானவைகளை செய்தார். 78:53 வசனம், அவர்கள் பயப்படாதபடிக்கு அவர்களை பத்திரமாய் வழி நடத்தினார். பயமும் இல்லாதபடிக்கு, பயமே இல்லாத, கொஞ்சம் பயம் வந்துச்சு நமக்கு, இல்லை நமக்கு வந்துடுவோம், லேசா காய்ச்சல் வந்தோடனே முடிஞ்சு போச்சு அதுதான்டா அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் எல்லாத்தையும் ஃபோன் பண்ணி வர சொல்றாங்க, எல்லாத்தையும் நான் பார்க்கணும், எல்லாத்தையும் ஆச்சரியம் அப்படியே போகணும். நினைப்பு தான் போல போயிடுச்சு சார். உங்களை எல்லாம் அவ்வளோ ஈஸியாக நான் அனுப்ப மாட்டேன், ஆண்டவர் எடுக்க மாட்டேன். அதுக்குள்ளே ஒரு லேசக்காக ஐயோ ஆண்டவர் எடுக்க போறாரு, மேக சம்பவம் வந்து நம்ம மேலே போக போகிறோம், இந்த வேலை நடக்காது. உங்களை குறித்த காரியம் எனக்கு நல்லா தெரியும், கத்தருக்கு தெரியும். அவளை ஈஸியாக நீங்கள் வந்து அப்போ இதெல்லாம் சான்ஸ் இப்படியே போயிடலான்னு நினச்சிட்டீங்களா, விட மாட்டாரு. உங்களுக்கு டைம் இருக்குன்னு காலங்கள் நிறைய இருக்கு. நான் சொல்லுவேன், இங்கே இருக்கிற வந்திருக்க அத்தனை பேருக்கு ஆண்டவர் ஒரு காலங்கள் குறிக்கப்பட்டிருக்கல்லவா, அது வரைக்கும் நீங்கள் உயிரோடு இருக்கீங்க. சொல்ல மாட்டீங்க இல்லையா? வழியே இல்லை. இன்னும் நல்லா ஜெபம் பண்ணி 15 நிமிஷம் கூட வாங்கி கொடுத்துருவேன். நாங்கள் மட்டும் கஷ்டப்படுறது, நீங்கள் மட்டும் பண்ணி அப்படின்னு கூட தான் கொடுப்பாரு. ஆண்டவர் சொல்றாரு பத்திரமாக நடத்தினாராம். பத்திரமா, இந்த வார்த்தைக்கு நீங்க பத்திரம் நினைத்தோம், வீட்டுக்கு பத்திரமா எங்க வச்சிருப்போம், கீழக்குள்ள ஒழிச்சு ஒரு மஞ்சள் பையில போட்டு அதை ஒரு சுருட்டி அதுல ஒரு லாக்கர் கொடுத்து தூக்கி போட்டு உள்ள போட்டு பூட்டி அந்த மாதிரி தான் உங்களை வழி நடத்த போறார். ஏற்கனவே நடத்திட்டாரு, நீ பயப்பட தேவையில்லை. நீ இந்த தொற்றை பத்தி பயப்பட தேவையே இல்லை. எத்தனை பேர் அலையில சொல்லுங்க, பயப்படவே வேண்டாம், அவர் உங்களை பத்திரமாய் நடத்த போகிறார். அல்லேலூயா. ஐயா ஒரு அலை சொல்லுமா. 78ஆம் அதிகாரம் 55வது வசனம், அதுல 55ஆம் வசனம் வாசிங்க. துரத்தி விட்டு நூல் போடுவாங்க. நூல் போட்டுனா கரெக்டா கோடை போட்டு வாங்கிட்டு அவருடைய கூடாரங்களையும் கோத்திரங்களையும் குடியேற்றின. ஆண்டவர் அழகாக போய் கானான் தேசத்துல போய் குடியேற்றி வைக்கிற வரைக்கும் கூட இருந்தாரு. அதுபோல கர்த்தருக்கு இருக்கிற எல்லாருக்கும் முதல்ல இம்மைக்குரிய கூடாரத்துக்கு ஒரு நூலை போட்டு, கையை வருத்த மாட்டேங்கிறீங்க, இம்மைக்குரிய கூடாரம் பண்ணா இன்னைக்கு வெள்ளவாடை வெளில இருக்கும், ஓத்தி வெளில இருக்கும், இனிமேல் சொந்த வீட்டுக்கு ஒரு நூல் போட்டு பங்கிட்டு அதுல குடியேற்றி, அது மாத்திரமல்ல பரலோகத்துல போய் நித்திய வீட்டுல போய் நாம இறங்குற வரைக்கும் அவர் நம்மை பத்திரமாய் வழி நடத்துவார். அதிசயமாய் வழி நடத்த போகிறார். கையை வந்து சொல்லுவோமா, சத்தமா அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. 78ஆம் அதிகாரம் 51ஆம் வசனம் வாசிப்போம். இதுல ஒரு ஆச்சரியமான ஒரு வார்த்தை சொல்லப்படுங்க. 51ல ஒரு வார்த்தை பாருங்க. எல்லாத்தையும் அழிச்சு 52ஆம் வசனம், தேவன் தமது வலது கரத்தினால் சம்பாதித்த இடம். தேவன் தம்முடைய 54 54 வலது கரம் சம்பாதித்த. அப்ப இந்த இடத்தை சம்பாதிச்சது யாரு? ஆண்டவர் சம்பாதிச்சு. ஆண்டவர் சம்பாதிச்ச இடத்துலதான் நம்ம போய் குடியிருந்து, நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது இல்லை. அவர் நமக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கானான் தேசத்தை சம்பாதிச்சு அந்த இடத்துல பத்திரமா கொண்டு போய் நூல் போட்டு அவரை உட்கார வச்சது போல இந்த பூமியில உங்களுக்கு என்று ஆண்டவர் நமக்கு என்று ஒரு இடத்துல சம்பாதிச்சு வச்சுட்டார். கையோடு சொல்லுங்க. அந்த சம்பாதிச்ச இடத்துல எவ்வளவு விசுவாசிக்கிறவங்க இந்த வருஷத்துல அதிசயமாய் கொண்டு போய் நூலை போட்டு, நூல் போடுறது பாத்தீங்கன்னா வீட்டுக்கு முதல் நூல் போடுவாங்க. நூலை போட்டு தான் எல்லாம் போடு, அதே போட்டு உங்களை உட்கார வைக்க போகிறார். கையை வச்சு சொல்லுவோம், மத்தம் கை வச்சு சொல்லுவோமா. அல்லேலூயா. அவர் நம்மை அதிசயமாய் நடத்துகிறோம். எல்லா இடத்திலிருந்து நம் கண்களை மூடி நாம் செபிப்போம். அல்லேலூயா. எல்லா இடத்திலிருந்து ஆண்டவர் நம்மை அதிசயமாய் நடத்துகிறார், பத்திரமாய் நடத்தி கொண்டு போகிறவர், குறைவில்லாமல் நடத்தி கொண்டு போகிறவர். இனி வரும் காலங்களே நீ பயப்படாதீங்க. நான் எப்படி என் குடும்பத்தை நடத்த போறேங்கிற பயம் உங்களுக்குள்ள வேண்டாம். பரிசுத்த ஆவியானவர் தெளிவா சொல்றாரு, உன்னை அதிசயமாய் நான் நடத்துவேன். அல்லேலூயா. அதிசயங்கள் செய்கிறவர் மருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயமாய் நடத்த போறார்.
அதிசயம் செய்கிற தேவன் நம்மோடு கூட நம்மோடு கூட நம்மோடு கூட. நல்லா ஒரு விஷயம் கைகளை தட்டி கத்தரை மகிமைப்படுத்தி அதிசயங்கள் செய்கிறவர் சேர்ந்து பாடுவோமா? உங்க சத்தத்தை கத்து கேட்கட்டும். செய்கிறவர் என்றும் நமக்கு வசிக்கிறார். அதிசயங்கள் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்கு வசிக்கிறார். தண்ணீரை ரத்தமாய் மாற்றினார் அதிசயோ. தண்ணீரை ரத்தமாய் மாற்றினார் அதிசயோ. வெறும் தண்ணீரை ராட்சசமாய் மாற்றினார் அதிசயோ. வெறும் தண்ணீரை ராட்சசமாய் மாற்றினார் அதிசயோ. அதிசயங்கள் செய்கிறவர் அருகில் இருக்கிறார். Promise keeper, light in the darkness, my God, that is who you are. Oh, that is who you are, and that is who you are. Oh, and that is who you are. That is who you are, my Jesus. That is who you are. That is who you are. Oh, we lift you up. That is who you are. That is who you are, my Jesus. Yes, it is, yeah. It's who you are, Waymaker. Hey. Let's sing this together, even when I don't see it.